தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கோடை வெயிலுக்கு இதமான குளிர்பானங்கள் செய்ய போகிறோம். இது ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய நம்ம பாரம்பரியமான குளிர்பானங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பானக்காரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பானக்காரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. நாட்டு வெல்லம், சுக்கு பவுடர், ஏலக்காய் பொடி, உப்பு, புளிக்கரைசல், அப்புறம் தண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ செய்யலாம். பானக்காரம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் அரை கப் நாட்டு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சோடனே அதை ஒரு வேறு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் புளிக்கரைசல் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோங்க. இப்போ பானக்காரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஒரு கிளாஸில் மாற்றி சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம நீர்மோர் செய்யலாம். நீர்மோருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நீர்மோருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. தயிர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், பெருங்காயப்பொடி, கடுகு, உப்பு எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 2 கப் குளிர்ந்த நீர் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை வேறு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தாளிக்க போகிறேன். வேணுங்கிறவங்க தாளிக்கலாம், வேண்டாதவங்க அதை அப்படியே கூட சாப்பிட்லாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா மேலே அப்படியே மிதக்கும். நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானோடனே அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மோரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் இதில் வறுத்து அரைச்ச சீரகப்பொடி கூட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை நம்ம சாப்பிடும்போது நல்லா கடி போடணும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு கிளாஸில் மாற்றி சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம புதினா லெமன் ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல சுகர் சிரப் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சீனி சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்து ரெண்டையும் கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் இதிலேயே சீனியை போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம புதினா இலை சேர்த்ததுனால திரியாக இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு கிளாஸில் மாற்றிக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கோங்க.
2 லெமன் ஸ்லைஸ் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக சுகர் சிரப் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ குளிர்ச்சியான புதினா லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு லெமன், புதினா, இஞ்சி, சீனி, உப்பு, தண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 லெமனை புழிஞ்சி சாறு எடுத்துக்கோங்க. ரெண்டு கப் குளிர்ந்த நீர் சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. அரை கப் சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சீனி கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் 2 லெமன் ஸ்லைஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஜூஸை கிளாஸில் மாற்றி ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா சில்லாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கோடைக்கேற்ற 4 விதமான குளிர்பானங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கொரோனா காலத்தில் எல்லோரும் வீட்டில் பாதுகாப்பாக இருங்க. வெளியில் எங்கே போனாலும் முகக்கவசம் அணிந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானது. இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கத்துடன் உங்கள் வெற்றி செஃப். தனக்குவமையில்லாதான் தாழ் சேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஒப்புமை இல்லாத இறைவனுடைய திருவடிகளை நினைப்பவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற இயலாது.